நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நாம் கேட்கப் போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம். இந்த கூட்டு குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் RJ பிரீத்தி. சாகரம் 12. என்னோட MBA ஒரு வழியா முடிஞ்சது. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி திருநெல்வேலி டவுன்ல போத்தீஸ் கடை பக்கம் போனேன். அங்க பர்ச்சேஸ் பண்ண லேடிஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் மெஹந்தி ஃப்ரீயா வச்சு விடுறாங்க. கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்க இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசா எங்க ஷாப்லயும் பண்ணணும்னு தோணுச்சு. அவங்க டெக்ஸ்டைல் ஷோரூம்லயே சூப்பர் மார்க்கெட்டும் அட்டாச் ஆயிருந்தது. அங்க ஒரு குட்டி பொண்ணு கண்ணை உருட்டி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு அம்மு ஞாபகம் தான் வந்துச்சு. அமிர்தாவின் சாகரன். திருமண மண்டபத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. மண்டபத்தின் தரிப்பிடத்தில் காரை நிறுத்திய வித்யாசாகர் அமிர்தவர்ஷினியுடன் சேர்ந்து உள்ளே நுழைந்தான். வரவேற்பாய் நின்ற இளம் பெண்கள் பன்னீர் தெளித்துவிட்டு வித்யாசாகரை கண்ணால் காட்டவும் அமிர்தவர்ஷினி கணவனது புஜத்தை தனது கரங்களால் வளைத்துக் கொண்டாள். போலாமா சாகர் என்று முத்துப் பற்கள் மின்ன சிரித்தவளை ஆச்சரியமாய் பார்த்தான் வித்யாசாகர். சரி என தலையாட்டிவிட்டு அவளுடன் உள்ளே சென்றான். சதாசிவனின் பேரனுக்கு கிடைத்த வரவேற்பில் குறை ஒன்றுமில்லை. இருவரையும் மணமக்களின் தந்தையே அழைத்துச் சென்று முன் வரிசையில் அமர வைக்க வீடியோக்காரனின் கவனம் இப்பொழுது இந்த இளம் ஜோடிகளின் பக்கம் திரும்பியது. வித்யாசாகர் இன்னும் மனைவியின் கரங்கள் தன் புஜத்தை சூழ்ந்திருப்பதை உணர்ந்தவனாய், அந்த பொண்ணுங்க முன்னாடி நீ என் உரிமையா என் கையை பிடிச்சது ஓகே, ஆனா இப்போ இங்க யார் இருக்காங்கன்னு விடாம பிடிச்சிருக்காமோ என்று கேட்க, ஏன் யாரும் பார்த்தாதான் உங்க கையை நான் பிடிக்கணுமா வித்தி? நீங்க என்னோட ஹஸ்பண்ட். உங்க கைய வாழ்நாள் முழுக்க விடமாட்டேன்னு அக்னி சாட்சியா சத்தியம் பண்ணியிருக்கேன். அத நான் மீற மாட்டேன்பா என்றாள் அமிர்தவர்ஷினி இலகுவான குரலில். வித்யாசாகரின் விழிகள் குறும்புத்தனத்தை பூசிக்கொண்டன. உரிமையுடன் தன் புஜத்தை சுற்றி வளைத்திருந்த அவளின் தளிர் கரங்களின் மீது பார்வையை ஓட்டியவனின் மனதில் இதமான உணர்வு பரவ, அவளின் காதருகில் குனிந்தவன், நீ என்ன சாகர்னு கூப்பிட்டல்ல, அது கூட யூனிக்கா நல்லா இருக்கு. இனிமே நீ என்ன சாகர்னே கூப்பிடாமோ என்று ஆழ்ந்த குரலில் உரைக்கவும் அமிர்தா திகைத்து விழித்தாள். அது அந்த பொண்ணுங்க அவங்க உங்கள என்று தடுமாறியவளின் கரத்தை தட்டி கொடுத்தவன், ரிலாக்ஸ். அவங்க என்ன சைட் அடிச்சது உனக்கு பிடிக்கல, அதான் உரிமையா அவங்க முன்னாடி என்ன செல்லமா கூப்பிட்டு இப்படி என் கைய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, அப்படிதானே என்று வினவ, ஆம் என்றவள் மெதுவாய் அவன் கரத்தை விடுவிக்க முயல அவற்றை இறுக்கமாக பற்றிக் கொண்டான் வித்யாசாகர். இப்போ ஏன் டர்ன். நானும் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணவன்தான். கைய உருவிக்கலான்னு ட்ரை பண்ணாதிரி முட்டைக்கண்ணி என்று கொஞ்சலாய் உரைக்க, அமிர்தவர்ஷினி கண்ணை உருட்டி சுற்றி உள்ளவர்களை காட்டினாள். வித்யாசாகர் யாரை பற்றியும் தனக்கு கவலையில்லை என்பதைப் போல தோலை குலுக்கினான். மணமேடையில் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற ஐயரின் வார்த்தைகளைத் தொடர்ந்து நாதஸ்வரம் மங்கள நாதமாக ஒலிக்க, மணமகன் மணமகளின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவிக்கவே அனைவரும் அட்சதையை தூவி வாழ்த்தினர். கூடவே வித்யாசாகரும் அமிர்தவர்ஷினியும் அட்சதையை தூவியவர்கள் மற்ற சம்பிரதாயங்கள் அனைத்தும் முடியவும் தங்களது வாழ்த்துக்களை கூறி கையோடு வாங்கி வந்த பரிசையும் அளித்துவிட்டு உலக வழக்கப்படி புகைப்படத்திற்கும் போஸ் கொடுத்துவிட்டு கிளம்பினர். மணமகனின் தந்தை சாப்பிட சொல்லி வற்புறுத்த, அவனோ இருவருக்கும் பணியிடங்களுக்கு செல்ல நேரமானது என தன்மையாக சொல்லிவிட்டு மனைவியுடன் கிளம்பினான். காரில் செல்லும்போதே மீண்டும் வித்யாசாகர் அவனை சாகர் என அழைக்குமாறு சொல்ல, அமிர்தவர்ஷினி முடியாதென அமர்த்தலாக இருந்தாள். அப்ப நான் உன்னை முட்டைக்கண்ணின்னு கூப்பிடுவேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கலாய்க்க அவள் மீண்டும் முறைக்க ஆரம்பித்தாள். அவன் ஒய்ஃபுக்கு எவ்ளோ ரொமான்டிக்கா செல்ல பேர் வைக்கிறான், நீங்களும் வச்சிருக்கீங்களே, வாக் முட்டைக்கண்ணியா? இவர் மட்டும் அப்படியே அர்னால்டு பேரான் நினப்பு, ஒல்லி குச்சியாட்ட இருந்துகிட்டு வாய் மட்டும் எவ்ளோ தூரம் நீளுது பாரு என்று சொல்லிவிட்டு உதட்டை சுழித்தாள் அவள்.
இருவரும் வளவளத்தபடியே வீட்டை அடைந்தனர். வீட்டில் காலை உணவை முடித்துவிட்டு உடையை மாற்றிவிட்டு இருவரும் அவரவர் பணியிடத்திற்கு செல்ல தயாராகினர். வித்யாசாகர் டெக்ஸ்டைல்ஸுக்கு சென்றுவிட அமிர்தா அவளது ஸ்கூட்டியில் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டாள். அன்றைய தினம் முழுவதும் அவனது பேச்சை நினைத்தபடி அவளும், அவள் தனக்கு வைத்த பெயர் சுருக்கத்தை எண்ணி அவனும் அன்றைய தினத்தை இனிய மனநிலையுடன் கழித்தனர் எனலாம். மாலை வீட்டுக்கு வந்த பின்னரும் அதே இனிய மனநிலை தொடர்ந்தது. எப்போதும் போல வீட்டிற்கு வந்ததும் முகம் அலம்பிவிட்டு பூஜை அறையில் ஸ்லோகத்தை முணுமுணுத்து விளக்கேற்றியவள் இன்னும் ஜானகியின் உடல்நிலை சரியாகாததால் தானே இரவு உணவை சமைக்கவா என சமுத்ராவிடம் வினவினாள். ஆனால் அவளோ, நான் இன்னைக்கு நைட்டு பாத்துக்கிறேன் அம்மு, உனக்கு வெஜிடபிள் உப்மா ஓகே தானே, நீ போய் படிக்கிற வேலைய பாரு என்று சொல்லிவிட அமிர்தாவும் மாடி அறைக்குச் சென்று படிக்க ஆரம்பித்தாள். புத்தகத்தை விரித்து வைத்தவளின் கவனம் அதில் இருந்த எழுத்துக்களில் பதிந்துவிட அதன் பின்னர் சமுத்ராவே வந்து அழைத்த பிறகுதான் அவள் இரவு உணவுக்கு கீழே வந்தாள். எப்போதும் வித்யாசாகருடன் இரவு உணவை முடிப்பவள் அன்று மதியம் அவனே சொல்லிவிட்டதால் சீக்கிரமாக சாப்பிட்டு விட்டாள். வீட்டில் இரவு உணவை சாப்பிடும்போதும் இன்னும் ஜானகிக்கு தலைவலியும் பித்தத்தினால் உண்டான வயிற்றுப் பிரட்டலும் சரியாகவில்லை என்பதால் அவர் சாப்பிடவில்லை. அமிர்தவர்ஷினி சமுத்ராவிடம், உங்க அம்மா லிட்டர் கணக்குல குடிக்கிற காஃபிய எம்எல் கணக்குக்கு குறைச்சா மட்டும்தான் உடம்பு சரியாகும் சம்மு, இல்லனா இப்படிதான் ஆகும் என்று முணுமுணுப்பாய் சொல்ல அவளும் 2 நாட்களாக அவருக்கு காஃபியே குடுக்கவில்லை என்றாள். இதுவரைக்கும் குடிச்சதே இன்னும் 1 வாரத்துக்கு பித்தம் ஜாஸ்தியாகிறதுக்கு போதும் என்றாள் அமிர்தவர்ஷினி முத்தாய்ப்பாக. சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் மீனாட்சி அம்மாள் சதாசிவத்திடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மீண்டும் மாடியின் வெராண்டாவில் சரணடைந்தாள். அங்கே வீசிய குளிர்காற்றில் மெய்மறந்து கண்களை மூடியவள் அப்படியே உறங்கியும் போனாள். வித்யாசாகர் நள்ளிரவில்தான் வீட்டிற்கு திரும்பினான். யாரையும் தொந்தரவு செய்யாமல் தன்னிடம் உள்ள சாவியை வைத்து கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தவன் மொபைல் போனின் டார்ச் ஒளியின் உதவியால் மாடிப்படி ஏறினான். அங்கே மாடி வெராண்டாவில் மெல்லிய மஞ்சள் ஒளியை கசிய வைத்த விளக்குகளின் ஒளியில் பொற்பதுமையாய் சோஃபாவில் துயில் கொண்டிருந்த மனைவியைக் கண்டதும் அவள் அருகில் சென்றவன் அவளது உறக்கம் கலையாதவாறு அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். பின்னர் குளித்து உடையை மாற்றியவன் கீழே சென்று தங்கை தனக்காக செய்த உப்மாவை சாப்பிட்டு முடித்து தட்டை அலம்பி வைத்தவன் மாடி வராண்டாவில் தனியாயிருக்கும் மனைவியை தேடிச் சென்றான். அவளது நிம்மதியான உறக்கம் கலையாமல் மெதுவாய் அவளை கையில் ஏந்திக் கொண்டவன் அவர்களின் அறைக்குள் சென்று படுக்க வைத்துவிட்டு அவள் அங்கேயே வைத்திருந்த புத்தகங்களை எடுக்கச் சென்றான். புத்தகங்கள் சற்று கனமாக இருக்கவும், என்னடா இது, புக்ஸோட வெயிட்டு அம்முவை விட அதிகமா இருக்கு, இதை எப்படிதான் படிச்சு முடிச்சு எக்ஸாம் எழுதி இவளும் பாஸ் ஆகுறாளோ, பெரிய மூலக்காரிதான் நம்ம சம்சாரம் என்று அவளை மனதிற்குள் கேலி செய்தபடி அவளது புத்தக அலமாரியில் அவற்றை வைத்தவன் விளக்கை அணைத்துவிட்டு உறங்க ஆரம்பித்தான். மறுநாள் வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் அன்றைய தினம் தாமதமாகவே அனைவரும் விழித்தனர். அமிர்தா சீக்கிரமாக கண் விழித்ததால் வாசலை தெளித்து கோலமிட்டுவிட்டு பின்வாசல் தோட்டத்திற்கு சென்று அந்த காலை வெயிலில் குளிர்ந்த தென்றல் வீசுவதை அனுபவித்தபடியே மரங்களில் கீச் கீச் என்று ரீங்காரமிடும் பறவைகளின் சத்தத்தை சிறிது நேரம் ரசித்தவள் சலசலத்து ஓடும் நதியின் நீரில் காலை நனைத்தாள். பின்னே தங்களின் அறைக்கு திரும்பியவள் குளித்து உடையை மாற்றிவிட்டு இன்று தனது கையால் வீட்டினருக்கு சமைக்கலாம் என எண்ணியவளாய் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அடுத்த சில நிமிடங்களில் பால் குக்கரின் சத்தம் கேட்க காஃபி சுட சுட தயாரானது. தாமதமாய் எழுந்து குளித்துவிட்டு வந்த சமுத்ரா முதலில் தேடியது காஃபியைதான். காஃபி குடித்தால்தான் அவளுக்கு அன்றைய தினம் விடியவே செய்யும். அவள் காஃபி குடித்து முடித்துவிட்டு அனைவருக்கும் எடுத்து செல்வதாக சொல்ல அமிர்தாவும் ஒரு ட்ரேவில் வைத்து கொடுத்தாள். சமுத்ராவின் அன்னைக்கு மட்டும் அன்று காலை காஃபி கட். இட்லி சாம்பாரை வைத்து முடித்துவிட்டு சமையல் அறையை விட்டு வெளியேறியவள் அனைவரையும் சாப்பிட அழைத்தாள். சதாசிவம், என்னடாமா இன்னைக்கு உன்னோட சமையலா? சாம்பார் வாசனை மூக்க தொலைக்குது என்று கேட்க, ஆமா தாத்தா, இன்னைக்கு மதனியோட சமையல்தான். காத்தால குடிச்ச காஃபியோட டேஸ்டே இன்னும் நாக்குல நிக்குது என்று சிலாகித்தாள் சமுத்ரா. ரகுநந்தனும் மீனாட்சியும் அவருடன் வந்து உணவு மேஜையில் அமர
அமிர்தவர்ஷினி தனது மாமியாரின் அறையை எட்டி பார்த்துவிட்டு, ஆச்சி, உங்க மருமகள காணுமே, என்ன ஆச்சு? இன்னும் உடம்பு சரியாகலையா என்று வினவ, அவளது கேள்விக்கு பதிலாக தனது அறை வாயிலில் வந்து நின்றார் ஜானகி. மெதுவாக உணவு மேஜையை நோக்கி நகர்ந்தவர் சாப்பிட அமர, அவருக்கு அமிர்தா ஒரு தட்டை வைக்கவும் இட்லியை வைத்துக் கொண்டார். சாம்பாரை ஊற்றிவிட்டு இட்லி வில்லையை வாயில் வைத்தவர் அதன் சுவை மாறவும் புருவம் சுருங்க, அவரது மகள் இன்றைய சமையலை செய்தது அமிர்தவர்ஷினிதான் என்று சொல்லவும், ஜானகி முகத்தை சுளித்துவிட்டு கையை உதறியபடி எழுந்தார். போயும் போயும் இவ கையால சமைச்சத நான் சாப்பிடணுமா? இந்த கையால எத்தனை நாள் அசைவம் செஞ்சு சாப்பிட்டாளோ? ச்சே, இதுக்கு நான் பட்னியாவே இருந்துருவேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அருவருப்புடன் முகத்தை சுளித்தார் அவர். அவரது பேச்சு அமிர்தவர்ஷினிக்கு மட்டுமின்றி அங்கிருந்த அனைவருக்கும் ஜானகியின் மனதில் அவள் மீதிருந்த வெறுப்பை பட்டவர்தனமாக காட்டிவிட்டது. ரகுநந்தன், ஜானு என்று முதல் முறையாக மனைவியை அதட்ட, அவரோ கற்சிலை போல நின்றிருந்தார். தன்னை ஜானகிக்கு சுத்தமாக பிடிக்காது என்பது வெகு நன்றாகவே அமிர்தாவுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இப்படி வெளிப்படையாக வெறுப்பை உமிழும்படி தான் என்ன கொலை குற்றமா செய்துவிட்டோம் என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள். கடந்த சில தினங்களாக ஜானகிக்கும் மீனாட்சிக்கும் உடல் நலமில்லை என அறிந்த பின்னரும் வேறு எந்த வேலையும் செய்யாது வீடு விட்டால் அலுவலகம், பின்னர் படிப்பு என்று சுயநலத்துடன் சுற்றிவிட்டு சமுத்ராவின் தலையில் அனைத்து வேலைகளையும் கட்டிவிடுகிறோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளுக்கு எழுவதை அமிர்தவர்ஷினியால் தவிர்க்க முடியவில்லை. அத்தோடு புகுந்த வீட்டார் தனது கைமணத்தையும் சுவைத்து பார்க்கட்டுமே என்ற ஆர்வத்துடன் இன்று சமைத்திருந்தாள். ஆனால் ஜானகி அதற்கு அமிலத்தைப் போல வார்த்தைகளை கொட்டியதையும் முகத்தில் காட்டிய அருவருப்பையும் பார்த்தவள் தானும் தனது தாயாரைப் போல சுத்த சைவம் என்று கத்திவிடலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் இப்பொழுது கத்தினால் அது மரியாதையின்மையாக ஜானகியின் அகராதியில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே அமைதியாக ஒரு நிமிடம் யோசித்தவள் பின்னர் பதில் சொல்ல முடிவெடுத்தாள். தனது மாமியாரை நேருக்கு நேராக பார்த்துவிட்டு, எங்கம்மா சின்ன வயசுல எனக்கு ராமாயணம் கதை சொல்லுவாங்க. அதுல ராமனை குகன் மீட் பண்ணப்போ அவருக்கு மீனையும் தேனையும் கொண்டு வந்து கொடுத்தானாமா. அன்னைக்கு வரைக்கும் அசைவத்தையே சாப்பிடாத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உண்மையான அன்போட அவன் கொடுத்த மீனையும் தேனையும் ஏத்துக்கிட்டாராமா. கடவுளுக்கு தெரிஞ்ச அன்போட மகிமை மனுஷங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன பண்றது, இது கலிகாலமாச்சே என்று நறுக்கு தெரித்தாற்போல் சொல்லிவிட்டு தனது அறை இருக்கும் மாடிக்கு படியேறினாள். அமிர்தவர்ஷினி மீதான வெறுப்பு இன்று வெளிப்படையாக வாய் வார்த்தையில் வந்துவிட, ஜானகி தன்னை விட்டேற்றியாய் நோக்கிய குடும்பத்தினரை உணர்ச்சியற்ற பார்வையால் வெறித்துவிட்டு தனது அறைக்குள் போக முயல, அதே நேரம் அமிர்தவர்ஷினியின் கரத்தைப் பற்றி இழுத்த வண்ணம் மாடிப்படியில் விறுவிறுவென்று இறங்கிக் கொண்டிருந்தான் அவரது மைந்தன் வித்யாசாகர். அவன் பின்னே சங்கடத்துடன் வந்த அமிர்தவர்ஷினி கையை உருவிக்கொள்ள முயல, அவளை தனது கூரிய பார்வையால் அடக்கியவன் தாயாரை நோக்கிய வண்ணம் உணவு மேஜையை அடைந்தான். அவன் என்ன செய்யப் போகிறான் என்பது புரியாது அவனது அன்னையோடு வீட்டின் பெரியவர்கள் விழிப்பதைப் போல அவனது தர்ம பத்தினியும் விழிக்க ஆரம்பித்தாள். அன்னையின் மனதையும் வருத்தாது, அதே நேரம் மனைவியின் மனக்குமுறல் தீரும் வண்ணம் என்ன செய்யப் போகிறான் வித்யாசாகர்?